மக்களே, வெல்கம் டு வெலகோல் முருகேஷ் யூடியூப் சேனலுங்க. மக்கள்ஸ், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி இப்போ தற்காலத்தில் பார்த்திங்கன்னா கடன் அப்படிங்கிற ஒன்றுக்காகவே ஓடிடுதுங்க. கடன் வாங்க வேண்டியது, அந்த கடனை அடைக்கிறதுக்காக மறுபடியும் கடன் வாங்க வேண்டியது, அந்த கடன் அடைக்கிறதுக்கு கடன் வாங்க வேண்டியது, இப்படியே அந்த கடன் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி, அதாவது இளமை காலத்தை கழிச்சிட்றோம். அந்த கடன் நம்மளுடைய வாழ்க்கையவே முழுங்கிடுது அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கெல்லாம் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது, கன்ஃபார்மாக உண்மை. ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஹை கிளாஸ் ஃபேமிலிக்கு அவங்கள பற்றி நம்ம பேச போகிறதே கிடையாது. நம்ம சொல்கிறது லோ கிளாஸ், மிடில் கிளாஸ். முக்கியமாக அந்த லோ கிளாஸ் ஃபேமிலி கூட அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு வாழ்ந்துடுறாங்க, சமாளிச்சிட்றாங்க, வாழ்க்கையை ஓட்டிடுறாங்க. ஆனால் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறாங்க பாருங்கள், என்னைத்தான் சொல்கிறேன். இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மட்டும் 1000 தடவை பட்டாலும் புத்தியே வராது. கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது வாங்கிட்டு அதை திருப்பி கட்டும்போது தோணும், பட் மறுபடியும் வாங்க வேண்டியது. அதாவதுங்க, கடன் வாங்கலாம். எதுக்கெல்லாம் கடன் வாங்கலாம் அப்படின்னா, அத்தியாவசிய தேவை, திடீர்னு எதிர்பாராத செலவுகள் இருப்பாருங்க, மருத்துவ செலவு அல்லது படிப்பு. வாழ்க்கைக்கு முக்கியம் படிப்பு, அதற்காக கடன் வாங்கலாம். ஆனால் அதை திருப்பி கட்டிடணும். அதே மாதிரி தான் அந்த மருத்துவ செலவுகளுக்கு திடீர்னு எதிர்பாராமல் வருது. அதுவுமே இப்போல ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. நம்ம இன்சூரன்ஸ் போட்டு வைக்கலாம், அது சேவிங்ஸ் மாதிரி தான். நம்ம போட்டு வச்சோம்னா நமக்கு தேவை அப்படிங்கிற போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா நோ ப்ராப்ளம். அதனால ஒன்றும் தவறு நடக்க போகிறதில்ல. ஆனால் தேவை இருந்ததுன்னா அப்போ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது தானுங்க. ஸோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம், அல்லது நம்மளே சேமிப்பு கூட பண்ணி வைக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நம்ம என்னென்னமோ செலவு பண்ணுற தேவையில்லாமல், இல்லைங்களா? ரெகுலராக இப்போல்லாம் வண்டி இல்லாதவங்களே இருக்க முடியாது. 2 வீலர் கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயுமே இருக்குது. மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் லோ கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் அவங்க தான் ஹை கிளாஸ் பைக்கெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஹைஃபை பைக்குன்னு சொல்லுவோம்லங்க, விலை உயர்ந்த பைக்கெலாம் நம்ம தான் வச்சுருக்குறோம். என்ன இல்லைங்க, நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சொல்கிறேன். ஸோ அதுக்கு பெட்ரோல் இல்லாமல் இருக்கிறோமா? என்ன ஆனாலும் சரி, அதில் பெட்ரோல் இல்லாமல் வண்டியே இருக்காது. கன்ஃபார்மாக நம்ம சம்பாதிக்கிற ஒரு பகுதி எரிபொருளுக்காக யூஸ் பண்ணுறோம், அதாவது வண்டிகளுக்காக. ஸோ அது மாதிரி நம்ம உடம்பு அப்பப்போ எப்படி சொல்கிறதுங்க, ப்ராப்ளங்கள் வரும்போது அதை சரி பண்ணுறதுக்கு மருத்துவ வசதி செய்யணும். அப்போ தான் உடம்பு அந்த வண்டி மாதிரி கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, ரெகுலராக ஒரு சேவிங்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, சேவிங்ஸோ அல்லது இன்சூரன்ஸ் மாதிரியோ போட்டு வச்சிட்டோம்னா, திடீர்னு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வரும்போது அது நமக்கு யூஸ் ஆகும், இல்லைங்களா? ஸோ அப்போ கடன் வாங்க வேண்டிய தேவை வராது. அப்படி நம்ம அது பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னா, அப்போதைக்கு எதிர்பாராத செலவுகள், மருத்துவ செலவுகளுக்கு கடன் வாங்கலாம், அது தப்பு கிடையாது. பட் வாங்கின கடனை திருப்பி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செலுத்திடணும். மறுபடியும் கடன் வாங்கக்கூடாது, அதுதான் தப்பு. அந்த கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் கடன் வாங்குறது, அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது தான் பிரச்சனையில் கொண்டு போய் விடும், சரிங்களா? ஆனால் பக்கத்து வீட்டில் அது வாங்குறா இது வாங்குறான்னு சொல்லி நம்மளும் கொஞ்சம் ஹை கிளாஸ் வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி இஎம்ஐயில் அதிகமாக இஎம்ஐ போடுறது. ஒரு இஎம்ஐங்கிறபோது தப்பு கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ வீட்டு உபயோக பொருட்கள் ஏதாச்சும் ஒன்று வாங்குறோம் அப்படின்னா, முக்கியமாக அது தேவை அப்படிங்கும்போது அதுக்கு இஎம்ஐ போட்டு மாதம் கடன் கட்டிக்கிறோம், அது கழிச்சிடும். ஆனால் எல்லாத்தையுமே இப்போ மிகப்பெரிய வசதியான வீட்டில் என்னென்னு இருக்குமோ அது எல்லாமே இஎம்ஐயில் வாங்கி வச்சுக்க வேண்டியது, கடன் கட்ட முடியாத தவிக்க வேண்டியது, அதுக்கு கடன் வாங்க வேண்டியது, அந்த கடனுக்கு மறுபடியும் வட்டி கட்டுறதுக்காக மறுபடியும் கடன் வாங்க வேண்டியது. இப்படியே மாறி 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 போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் அந்த தவறுகள் நடக்குது. ஒரு கட்டத்தில் முடியாமல் போயிடுது, கெட்ட பேர், அப்புறம் நடவடிக்கைகளை எடுக்கும்போது நம்மளுடைய மன ரீதியாக பாதிக்கப்படுறது, உடல் ரீதியாக பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுங்க. ஸோ அத்தியாவசிய தேவைக்கு தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் அந்த மாதிரி ஒரு சிலதுக்கு கடன் வாங்கலாம். பட் அந்த கடனை குறிப்பிட்ட கால இடைவெளியில் கட்டி முடிச்சிடணும். மறுபடியும் கடன் வாங்க போகக்கூடாது.
அந்த தேவையில்லாத அத்தியாவசியம் இல்லாத ஆடம்பர செலவுகளுக்காக கடன் வாங்குற பாருங்க. அதை வந்து கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். அதை தவிர்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறவே முடியாது. முன்னேற முடியாதுங்கிறத விட நம்மளுடைய வாழ்க்கையே அடிமட்டத்துக்கு போயிடும். அதோட முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு அனுபவத்தில் சொல்லறதா? ஓகேவா? இதை புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து அடிப்படுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ இது போன்ற மேலும் மேலும் நல்ல கருத்துக்களை அனுபவத்தில் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைபு, லைக்கு, கமெண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு போயிருங்க. மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் வெள்ளகோவில் முருகேஷ். நன்றி நண்பா.